ஊழல் இல்லாத ஆட்சின்னு விஜய் சொல்லியிருக்காரு. உங்களுக்கு அதுல மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு. எப்படி மானிட்டர் பண்ண போறீங்களா? பொறுத்து பாருங்க. 9 அமைச்சர்கள் மட்டும்தான் 10 வருஷம் 10 அமைச்சர்கள் மட்டும்தான் மற்ற அமைச்சரவை விரிவாக்கம் இருக்கும். அதிமுக உள்ள வர்றது பயன்படுத்தா பொதுவாக எப்போதுமே அப்படிதான். புரட்சித் தலைவர் அம்மா இருக்கிற போது 7 பேர் தான் போட்டாங்க. அதுக்கப்புறம் படிப்படியாக நிறுவனம். இது முதலமைச்சருடைய நிலையை நின்று எப்படி இதை இயக்குவது என்பது அவர்தான் செய்ய வேண்டும். எங்களை பொறுத்தவரையிலும் இப்போது ஒரே ஒரு கருத்தம் சொல்ல விரும்புகிறேன். நான் என்று ஒருவன் நினைத்தால் ஆண்டவன் தான் என்று காட்டி விடுவான். அதுதான் இப்போ இருக்குல்ல. நெருக்கடிகளை சமாளிக்கிற திறமை நம்முடைய தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சரால் முடியும். சரியான பதமா உங்களுக்கு எக்கனாமிக்ஸ் பற்றி தெரியாது, அங்க இருக்க போய்க்கும் தெரியுமா? பொருளாதாரம் என்பது படிப்படியாக ஆய்வு செய்துதான் அதில் தெளிவான விளக்கத்தை செய்ய முடியுமே தவிர நீங்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கெல்லாம் இப்போது உடனடியாக பேச இயலாம். மாவட்ட செயலாளர் நீக்கிட்டாங்க 2 பேர்த்த. இன்னும் அதிமுக அந்த கட்டணத்துல 2 பேர் கிளாஸ் ஆயிட்டு. பொதுவாக அவருடைய நிலைப்பாடுகளை பார்க்கின்ற போது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மாவுடைய இயக்கம் அவரால் இன்றைக்கு வலுவிழந்திருக்கிறது என்பதை நான் குறிப்பிட முடியும். தான் ஒருவர் மட்டும் இருந்தால் போதும் என்று நினைக்கிறார். அது காலத்தின் கட்டாயம், அது மாற்றிக்காது. மகளிர் உரிமை தொகை ஒரு சிலருக்கு கிடைக்கலங்கிற ஒரு இது வந்திருக்குன்னா நிறைய பேருக்கு 2 நாளுக்கு ஆச்சு. இத்தனை கேள்வி கேட்டான். நீங்க யோசிச்சு ராத்திரி படுத்துட்டு கேட்டிருந்தீங்கன்னா இருங்க, என்னுடைய கேள்வி என்ன? அப்போதான் கவர்மெண்ட் ஃபார்ம் ஆயிருங்க. ஒரே நிமிஷம் இருங்க. இப்போதான் கேபினட் இது பண்ணி போர்ட்போலியோ அலர்ட் பண்ணியிருக்காங்க. நாங்கள் இப்போதான் சென்னைக்கே போனோம். அதுக்குள்ள இவ்வளோ கொஸ்டின் கேட்டால் இப்படி ஆன்சர் பண்ணுங்க. நீங்களே